அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியின் வஸ்ஹாபியி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணி மிக்க தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதம் இரண்டு பத்துகளை நிறைவுபடுத்தியிருக்கிறது. 20 நோன்புகள் நம்மை விட்டும் நிறைவு பெற்றிருக்கிறது. கடைசி 10 நாம் இப்பொழுது இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ரமதானுடைய கடைசி 10 என்பது இத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய 10ஆக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை தேடக்கூடிய 10ஆக கடைசி 10 இருக்கிறது. எனவேதான் இந்த கடைசி 10 நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான அமல்களை செய்தார்கள், நஃபிலான வணக்கங்களை நிறைய செய்தார்கள், நரகத்தை விட்டும் அதிகம் பாதுகாப்பு தேடினார்கள், சொர்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் தேடினார்கள். எனவேதான் உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், இந்த கடைசி 10 நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன்னார், யா அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னளவிலிருந்து சொர்க்கத்தை தருவாயாக என்ற துஆவை அதிகமாக இந்த கடைசி 10 நாட்களிலே ஓத வேண்டும் என்றும் மார்க் அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமிக்க தாய்மார்களே, நரகத்தை குறித்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன் அருண்மறையாம் திருமறையிலே நிறைய இடங்களில் பேசியிருக்கிறான். ஒரு இடத்திலே இப்படி சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வகூதுஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தினுடைய எரிபொருளே மனிதர்களும் கற்களும் தான். எனவே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தொழுதாலும், எந்த தொழுகை தொழுதாலும், தொழுகை முடித்த உடனே நாயகம் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடியிருக்காங்க. எனவே நாமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும், குறிப்பாக இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பும் சொர்க்கத்தை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். மைசரா ரதியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, மைசரா ரதியல்லாஹு அன்ஹு எப்பொழுதெல்லாம் தன் படுக்கைக்கு படுக்க போவார்களோ அப்பொழுதெல்லாம் இப்படி சொல்வார்களாம், யா லைத்த உம்மி லம் தலிதினி, என் தாய்க்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னை என் தாய் பெற்றெடுக்காமலேயே இருந்திருக்கலாமே என்று மைசரா ரதியல்லாஹு அன்ஹு அடிக்கடி உறங்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். அப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, மைசரா ஏப்பா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க அடிக்கடி? அல்லாஹ் தான் உனக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறானே, அல்லாஹ் உனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்துருக்கிறானே, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி அடிக்கடி நான் பிறந்திருக்கவே கூடாது, நான் இருந்திருக்கவே கூடாது, நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கவே கூடாது என்று ஏன் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்று தன் தாயார் வினவிய பொழுது மைசரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறேன், நான் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறேன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, நாளைய கியாமத்து நாளிலே யாராக இருந்தாலும் நரகத்தின் பக்கம் வந்துதான் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். சொர்க்கவாசியாக இருந்தாலும் சரி, நரகவாசிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி நாளை மறுமையிலே நான் நரகத்தை கடப்பேனா, கடந்து சொர்க்கத்திற்கு செல்லுவேனா, அல்லது நரகத்திலேயே விழுந்து விடுவேனா என்று தெரியவில்லையே. எனவேதான் அதை நினைத்து நான் இப்படி கவலைப்படுகிறேன் என்றார்கள் மைசரா ரலியல்லாஹு அன்ஹு. ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்துக்கு போனாங்க.
மிஅராஜ் பயணத்திலே எல்லா நபிமார்களையும் பார்த்தார்கள், எல்லா மலக்குகளையும் பார்த்தார்கள். எல்லோரும் சந்தோஷமாக வரவேற்றார்கள், எல்லோரும் மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். ஆனால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அவர்கள் எந்தவிதமான சிரிப்பும் இல்லாமல், எந்தவிதமான ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் அவர்களே, ஏன் மீகாயில் மட்டும் சிரிக்காமலேயே இருக்கிறார், ஏன் மீகாயில் மட்டும் வருத்தமாகவே இருக்கிறார் என்று கேட்டபொழுது ஹஜரத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மாலஹிக்க மீகாயிலு முந்து குலிகத்தின்னார், நரகம் படைக்கப்பட்ட நேரத்திலிருந்து மீகாயில் சிரிப்பதையே நிறுத்திவிட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இது சொர்க்கத்தையும் கேட்க வேண்டிய 10. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை குறித்தும் நிறைய நல்ல விஷயங்களை குர்ஆனிலே நமக்கு ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌலிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கிடைத்தால் கூட கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அது இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட சிறந்தது தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும்? ரொம்ப குறுகிய இடம் தான் தேவைப்படும். அந்த இடம் சொர்க்கத்தில் கிடச்சிட்டா கூட மனிதனுக்கு இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கிடைச்சதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்திலே ஒரு மரம் உள்ளது, சொர்க்கத்திலே ஒரு மரம் உள்ளது, ஒரு சவாரி அதன் நிழலிலே 100 ஆண்டுகள் சென்றாலும் அந்த நிழலை கடக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மரம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வதில்லிம் மம்தூத், சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லுகிறான், நீண்ட நிழல் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த மரம் கொடுக்கக்கூடிய நிழல் 100 வருடம் ஒருத்தர் சவாரி செஞ்சாலும் கூட வாகனத்திலே அந்த நிழலை கடந்து விட முடியாத அளவுக்கு அல்லாஹ் பிரமாண்டமான சொர்க்கத்தையும் பிரமாண்டமான அதனுடைய நிஅமத்துகளையும் அல்லாஹ் நிறைய வைத்திருக்கிறான். இந்த கடைசி 10 நாளிலே நாம் அந்த சொர்க்கத்தையும் நாம் சொர்க்கத்தை அதிகம் கேட்க வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். குறிப்பாக நேற்று சொன்னதை போல முடிந்த அளவு வீடுகளிலே கியாமுல் லைலை நாம் குடும்பத்தோடு நாம் எல்லோரும் சேர்ந்து தொழுகுகின்ற பொழுது அல்லாஹ் அதிலே தனி பரக்கத்தை வைத்திருக்கிறான். இந்த கடைசி 10 நாளிலே ரொம்ப முக்கியமானது லைலத்துல் கதிர் இரவை அடையக்கூடிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கதிரை அல்லாஹ் ஒற்றைப்படையான இரவுகளிலே வைத்திருக்கிறான், எனவே அதிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு லைலத்துல் கதிருடைய நேரத்திலும் மற்ற நேரத்திலும் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இந்த துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இதையும் நாம் முடிந்த அளவு மனனம் செய்து கொள்ள வேண்டும். வருட வருடம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃபுவ நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே ஃபஅஃபு அன்னி என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு என்ற இந்த துவாவையும் நாம் அதிகம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கடைசி 10 நாட்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடைசி 10 எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தருள்வானாக. புனிதமிக்க லைலத்துல் கதிரை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்